ரைஸ் நைட்டு வந்து செம்ம பெரிய கதையாயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா நைட்டு வந்து ஆக்சுவலாக ரூம் இல்லை, ஸ்டேஷன்லேயே படுத்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் முடிவு பண்ணுறோம். ஸ்டேஷனில் விரட்டி விட்டாங்க, வெளியே படுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆட்டோக்காரன் ஒருத்தன் வந்தான், நான் ரூம் தரேன் 600 ரூம் காட்டுறேன் அப்படின்னா. ஹே காய்ஸ், குட் மார்னிங். இப்போ எங்கே இருக்கோம்னா அகமதாபாத்தில் இருக்கோம். அகமதாபாத்லேருந்து இப்போ மணி வந்து 5:30 மணி ஆகுது. 6:30 மணிக்கு நம்மளுக்கு உதய்பூருக்கு ட்ரெயின். ஸோ இங்கேருந்து இன்றைக்கி உதய்பூர் போய் இன்றைக்கி நாளைக்கு நம்ம உதய்பூரை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக என்னோடய ரொம்ப நாள் கனவு ராஜஸ்தான் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கனவு வந்து நீங்கள் நிறைவேற போகுதுங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இப்போ ஆல் இண்டியா ட்ரிப்பில் இருக்கோம். நம்ம இன்றைக்கி சூப்பராக போய் ராஜஸ்தானை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். முதல் வேலையாக ராஜஸ்தான் ரீச் ஆனால் துணியெல்லாம் துவைக்கணும். ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குது நம்ம போடுறதுக்கு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் துவைச்சிட்டு இன்றைக்கி வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஒரு 4-5 பிளேசஸ் பார்த்து வச்சுருக்கோம். இன்றைக்கி நாளைக்கு கரெக்டாக இருக்கும். நாளைக்கு ஈவினிங் நாங்கள் கிளம்பி அஜ்மீர் போகிறோம். ஸோ இன்றைக்கான பிளான் இது தான். இன்றைக்கி நம்ம சூப்பராக போய் உதய்பூரை சூப்பராக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுக்கோங்க. நம்ம ஆல் இண்டியா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 15 வீடியோ எடுத்தாச்சு. இன்னும் அப்படியே எடிட் போயிட்டே இருக்குது. ஒரு வீடியோவை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே ஒரு வீடியோ ஷார்ப்பாக வந்துடும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போது அசர்வா அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். அதாவது அகமதாபாத் ஜங்ஷன்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கோம். இங்கேருந்து உதய்பூர் சிட்டிக்கு வந்து நம்ம ட்ரெயினில் போக போகிறோம். இதுதான் இன்றைக்கி இப்போ நம்ம கிளம்ப போகிற ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6 hours ஜேர்னி இருக்க போது. நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ டே டைம் தான், பட் இருந்தாலும் ஸ்லீப்பர் இருக்குது. அதனால் தூங்கிட்டே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் கிடைக்குதோ அவங்களாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனோம். நம்மளுக்கு S1 தான், S1 வந்துடுச்சு. நம்ம இந்த ஆல் இண்டியா ட்ரிப்பில் நம்மளோட அடுத்த ஸ்டேட்டான ராஜஸ்தான் உதய்பூரில் வந்து நம்ம கால் வச்சுட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பயங்கரமாக உதய்பூரை வந்து இன்றைக்கி நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த ஊரோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். வாங்க போகலாம். வாங்கடா, இதுதான் உதய்பூர் ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயின் உண்மையாலே செம்ம க்ளீனாக இருந்துச்சு. அகமதாபாத் டு உதய்பூர் அந்த ட்ரெயின் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு அழகாக நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம இப்போ இருக்கிறது இந்தியாவோட நம்பர் 1 டூரிசம் பிளேஸான ராஜஸ்தானில் தான் இருக்கும். ஸோ ராஜஸ்தானில் எங்கே இருக்கோன்னா ராஜஸ்தான் உதய்பூரில் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஹாஸ்டல் பக்கத்தில் வந்து நாங்கள் ட்ராப் ஆகிட்டோம். ஆமாம், நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பில் ஃபஸ்ட் டைம் உதய்பூரில் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண போகிறோம். ஸ்டே பண்ண போகிற வியூவை பாருங்கள். இங்கே இந்த ரோட்டில் தான் எங்களோட ஹாஸ்டல் இருக்குது. இந்த வியூவில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம ஹாஸ்டல்லேருந்து எப்படி இருக்க போகுது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 300 மீட்டர்ஸ் நடந்து போயிட்டு வந்துடலாம். ஹாஸ்டல் போயிட்டு ஹாஸ்டலில் செக்இன் பண்ணிவிட்டு துணியெலாம் துவைக்க வேண்டிய வேலை இருக்குது. ஸோ இன்னும் வ்ளாகில் நான் அதெல்லாம் காட்டல. இன்றைக்கி முடிஞ்சால் வ்ளாகில் துணி துவைக்கிறது எல்லாமே காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஹாஸ்டல் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். போயிட்டு திரும்பணும். ரைஸ், இந்த ஊர் பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இத்தனை நாளாக அந்த பாக்கு துப்புனதெல்லாம் பார்த்து ஆக்சுவலாக இங்கே துப்பியிருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து ரோட்ஸ்லாம் க்ளீனாக நீட்டாக இருக்குது. எவ்வளோ டூரிஸ்ட் வராங்க இந்த ஊரில். அவ்வளோ டூரிஸ்ட் வந்தாலுமே இந்த ஊர் இவ்வளோ க்ளீனாக இருக்குன்றதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸ்ட்ரீட்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அதான் அந்த வைபே வருது எனக்கு. கைஸ், ஹாஸ்டல் ரீச் ஆகிடுச்சு. ட்ரிப்பின் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 250 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமான பிளேஸ்லாம் தான் இருக்குது உதய்பூரில். இங்கேருந்து எல்லா பிளேஸுமே நியர்பை தான். ஸோ இதுதான் ஹாஸ்டலோட வைப்பு. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. அப்படியே வெளியே கூட பெட் இருக்குது. நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து இங்கே ரிலாக்ஸ் பண்ணலாம். இங்கே வந்து எல்லாமே இருக்குது. சாப்பாடு கூட ஆக்சுவலாக இங்கே வந்து மெனுலாம் கூட இருக்குது. ஃபுட்டு இங்கே ஆர்டர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பட் குவைட் காஸ்ட்லியாக இருக்கிறனால நாங்கள் வெளியே போய் சாப்பிட்றோம். இதுதான் எங்கள் ரூமு. நான் வந்து போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். காலையில் எதுவும் சாப்பிடல. மணி வந்து 2 மணி 3 மணி ஆகுது. ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு வந்துடும்.
ஐஸ் இது என்ன இடம்லாம் தெரியல. ஹாஸ்டல் பக்கத்தில் தான் ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. சாப்பிட போயிட்டுருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆர்ட் ஒர்க்கு தான். செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வர்றே வா. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடையை பார்த்து சாப்பிடும். இங்கே இருக்குது ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது டூரிசம்னால எங்கள் ஃபுட்டெல்லாம் அதிகமாக இருக்குமா தெரியல. ஃபுட்டெல்லாம் அதிகமாக இருக்குமான்னு தெரியல. போய் பார்க்கலாம். பார்த்துட்டு ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ கைஸ் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஜக்மந்திர் டெம்பிள் போகிறோம். ஜக்மந்திர் டெம்பிள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இங்கே நியர்பை லாண்ட்ரி இருக்குதுன்னு சொன்னாங்க. நிறைய துணி இருக்குது, துவைக்க முடியாது. லாண்ட்ரி என்னென்னு விசாரிச்சுட்டு லாண்ட்ரி போடுறதெல்லாம் இருந்துச்சுன்னா லாண்ட்ரி போடுறதா இந்த விளாகில் பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம் உதய்பூரில். வாங்க போகலாம். ஒரே சிட்டியே ரொம்ப பிஸியாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. நல்ல ஒரு ஃபீல் இருக்குது சிட்டி பிஸியாக இருக்கிறத பார்க்கும்போது. ஐஸ் ஜக்மந்திர் வந்தோம். ஆக்சுவலாக என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 800 சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரில ஆக்சுவலாக உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணுறோன்னா இப்போ 800 கொடுத்து போனால் கூட இப்போ ஈவினிங் 5 மணி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். சப்போஸ் அது நல்லா இருந்துச்சுன்னா நாளைக்கு ஃபுல் டே சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ப்ரைஸ் மட்டும் டீட்டெயில்ஸ் விசாரிச்சுட்டு வந்துட்டோம். வந்துட்டு இப்போது ஆக்சுவலாக இன்றைக்கி எந்த பிளானுமே இல்லை. 2 நாளாக சும்மா தான் இருக்கோம். நாங்கள் சும்மா அப்படியே நம்ம ராஜஸ்தானில் வந்து ஸ்ட்ரீட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உதய்பூரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நைட்டு ஏதாச்சும் இந்த ஊரோட லோக்கல் ஃபுட் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவில் அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது லாண்ட்ரி வந்து விசாரிக்கணும். அப்படி இல்லைனா ஆனே தான் துணி துவைக்கணும். அந்த வேலையெல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்ப்போம். சும்மா எங்கேயாச்சும் போயிட்டு உட்காந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மேக்னெட் பார்த்தோம். நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் வந்து மேக்னெட் வந்து போகிற ஊர்லலாம் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஊர்லேயெல்லாம் வாங்க வந்திருக்கேன். பார்ப்போம். இதாண்டா அவங்க ஊருக்கு ये कितना वेज हाँ ये 60 रुपीज़ का 2 आएगा. 2 ये यहाँ பிடிச்சிருக்கு. ये 20 रुपीज़ का है. இது வாங்கிக்கிறேன். कार नहीं है. 60 रुपये का ये लो. ओके. और अंदर आ जाओ. अंदर देखो. ஸோ கைஸ் லாண்ட்ரி கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய கவர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறேன். ஆக்சுவலாக இங்கே விசாரித்தேன் எவ்வளோனா வந்து 150 ருபீஸ் நான் 1 கிலோக்கு. இல்லை என் கையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குது. ஸோ அதனால் வந்து வேறு வழியே இல்லை. ஜீன் மட்டும் கொஞ்சம் எடுத்து வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஜீனை மட்டும் தூக்கிட்டு அதை அப்படியே போட்டு சுற்ற வேண்டியதான். போகலாம். कितना है? 2.6. ஸோ ரைஸ் நம்ம கொண்டு வந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 2 கிலோ. ஜீன் இருந்துச்சு, ஜீன் எடுத்துட்டேன். ஜீன் சேர்க்காமல் 2 கிலோ. ஸோ போயிட்டு பாட்டி மாகிட்ட கொடுத்துருவோம். கொடுத்துட்டா நாளைக்கு காலைல துணி துவச்சி கொடுத்துருவாங்க. 2 kg ஓகே. कल में ரைஸ் இப்போ டைம் வந்து ஒரு 8 o'clock இருக்கும். ஸோ நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஹீஸ் லோக்கி, நம்மளோட ஹாஸ்டல் மேட். அவன் வந்து விக்கி. ஸோ லோக்கி விக்கி நல்ல நேம் பேர். ஸோ வந்து நாங்கள் வந்து உதய்பூரை வந்து நைட் அப்படியே ஸ்ட்ரீட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். சில ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஷாப்ஸ் இருந்துச்சுன்னா. இன்றைக்கி தான் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டே பண்ணி பொறுமையாக நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால் வாங்க போகலாம். வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. ஸோ வந்து நான் ரொம்ப பேசி போர் அடிக்க விரும்பலை. ஃபுட்டு இருந்துச்சுன்னா காட்டுறேன், இல்லை ஏதாச்சும் நாங்கள் போகிற பிளேசஸ் காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல வந்து ரூஃப் டாப் வந்து வியூ வேறு லெவலாக இருக்குது. நைட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம நைட்டு போய் பார்க்கலாம். நைட்டு எப்படி இருக்கணும் பார்த்துட்டு இந்த ப்ளாகில் நான் ஆட் பண்ணுறேன். அது அப்படியே ஒரு சின்ன வாக் ஜாலியாக போயிட்டாங்க. நல்லா இருக்கா? இங்கே தான் யூஸ் பண்ணுறேன்னே நான்
அதனால் அந்த பேக் வெளியே எடுக்க இல்லை. இந்த லுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போகலாம். ஸோ கைஸ் அப்படியே ஒரு காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண காட் பேர் வந்து கங்கூர் காட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ஸ்ட்ரீட் வழியாக நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி காட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த காட்டிலையாவது கொஞ்சம் ரஷ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அங்கே நம்ம உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த பாருங்க அப்படியே கோயிலில் ஒருத்தரை குளிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம அப்படியே போகலாம் வாங்க. highest rooftop. இப்படி தான் ஆகி போயிருக்காங்க கைஸ். எப்படி இருக்கு ஸ்வாட்லாம் ஒரு ஆள் அளவுக்கு இருக்குது. இந்த ஸ்வாட் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஆள் அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக. என்னென்னமோ எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு கூட தெரியல.